வெள்ளாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த பட்ஜெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டு பட்ஜெட். எங்கே வந்து குறை இருக்குது, விமர்சனம், என்னுடைய விமர்சனம்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அதிகமாக விவசாயிகளுக்கு உதவி செய்திருக்க வேண்டும். நீங்கள் முத்ராவில் கடன் கொடுக்குறேன், விவசாயிகளுக்கு வந்து இந்த கிசான் சம்மான் நிதி அதெல்லாம் கொடுக்குறீங்கன்றதை தாண்டி விவசாய நிலங்கள் வந்து குறைந்து கொண்டே வருவதை தடுப்பதற்கு ஏதாவது ஒரு மெகா திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கணும். பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து போன வருஷத்தை விட அதிகமாக வந்து இருக்குது. இப்போ கடந்த வருஷம் வந்து 8.2. வேறு எந்த நாட்டிலையுமே இந்த ஜிடிபி growth வந்து வரல. சிலது வந்து நம்ம வந்து இறக்குமதி வந்து அன்அவாய்டபிள். பெட்ரோலியம் நீங்கள் என்ன பண்ணாலும் பெட்ரோலியம் வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணி தான் ஆகும். யுஎஸ் டாலர் தான் வந்து உலகத்தையே வந்து ஆட்டி படைக்கும் ஒரு கரன்சியாக இருந்தது. இப்போ சமீபத்தில் மோடியுடைய ஆட்சி வந்த பிறகு இந்தியாவை பொறுத்தவரை இந்த மாதிரி சில கூட்டுறவு ஒப்பந்தங்கள் சில நாடுகளோடு போட்டதுனால மிகப்பெரிய அந்நிய செலாவணி மிச்சம் நமக்கு. அந்த மிச்சம் எங்கே செலவு பண்ண முடியும்? உள்நாட்டில் கட்டமைப்பில் நீங்கள் அதிகமாக செலவு செய்யலாம். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 1 கோடி வீடுகள்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி ஆட்சி வந்ததில் ஒரு பெரிய இது என்னென்னா, இந்த கழிவறை வந்து எல்லா வீடுகள்லையும் கட்டாயமாக இருக்கணும்னு கிராமங்களில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து 12 லட்சமாக ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அது வந்து மாநில அரசு மூலமாக செயல்படுத்துகிறாங்க. இப்போ அதை தாண்டி 1 கோடி வீடுகள் கேஸ் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கடந்த சில வருடங்களில் வந்து பிஜேபி ஆட்சியில் வந்து பல கோடி கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னால், மிடில் கிளாஸில் இருந்த என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருந்ததோ அது வந்து அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர ஆரம்பித்து விட்டு, இண்டஸ்ட்ரியல் இது வந்து ஒரு இந்த பிளக்இன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அவர்களாகவே ஒரு தொழில் பூங்கா அமைத்து விட்டு, நீங்கள் போய் அங்கே போய் ஒரு தொழில் தொடங்கணுன்னா ஒன்றும் பண்ண வேணாம், போய் பிளக்இன் உங்கள் கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சொருகுனாலே நீங்கள் வந்து கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். இது அரசியல் தான், அரசியல் கட்டாயம்தான். ஏன்னா சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாருடைய கட்சியும் 2 பேருடைய கட்சியை வைத்து தான் இப்போ வந்து இவங்க மெஜாரிட்டி இருக்குது. அப்போது அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கட்டாயத்துக்கு உள்ளாகாமல் அதைவிட உங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி நிதிகள் அதிகமாக கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்காமல் இருப்பதே இவங்க செய்கிற ஒரு என்ன சொல்கிறது பேலன்சிங். அப்போ தமிழ்நாட்டுக்கு வாங்கினா வந்து அது வந்து மோடி நல்லவர், ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்கிறதுனால வந்து அது செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து அரசியல் தான், ஆனால் அது வந்து தேவை இருக்குங்கிறதால கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அனுமதிக்கக்கூடிய ஒரு அரசியல்னு சொல்கிறேன். ஓகே, நான் வந்து அது அரசியல் இல்லைன்னு சொல்ல ஆரம்பத்திலேயே சொன்னேன், அரசியல் தான். நீங்கள் எப்படி கேள்வி கேட்டுட்டா, ஒரு கால் வந்து சந்திரபாபு நாயுடுடைய கூட்டணி அரசு இல்லாமல் இருந்தால் இந்த மோடி அரசு செய்திருக்குமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன சொல்கிறாங்க, இது கஸ்டம்ஸ் டியூட்டி ஃபார் சில்வர் அண்ட் கோல்டு வந்து 6% வந்து குறைச்சிருக்கிறாங்க. அப்போ கோல்டு சில்வர் எல்லாமே கம்மியாகுமா அப்படின்னு? ஆமாம், கண்டிப்பாக வந்து தங்கத்துடைய விலை குறையும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் ஸ்ரீசக்தி சுந்தரராமன் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். பட்ஜெட் இன்னைக்கு வந்து வெளியாகிருக்கு. நிதியமைச்சர் பட்ஜெட் வாசிச்சிருக்கிறாங்க. இதில் ஓவராலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து சாமானியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு ரிலீஃப் தரக்கூடிய விஷயங்கள்னு பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் தான் இருக்கா? முதல்ல வந்து நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற 7வது பட்ஜெட்டு. அவங்க வந்து இதில் வந்து முன்னாள் நிதியமைச்சராகவும் இருந்து பிரதமராகவும் இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய அந்த சாதனையை முறியடித்திருக்கிறார். இப்போ பட்ஜெட்னு நீங்கள் சொன்னாலே உடனே வந்து சாதாரணமாக வந்து நம்மளுடைய பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு சாமானிய மக்களுக்கு என்ன அதில் பெனிஃபிட் அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து சாமானிய மக்களுக்கு உண்டான பெனிஃபிட் என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அதை தாண்டி நிறைய பேர் வந்து அரசியல்வாதிகள்லாம் கூட வந்து, நான் பொதுவாக எல்லா கட்சிகளையும் பொதுவாக வைத்து சொல்கிறேன், அதையே தான் திருப்பி ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர பெரிய அளவில் வந்து ஒரு தொழில் துறையிலையோ இல்லை வந்து முதலீட்டு துறையிலையோ வரக்கூடிய சீர்திருத்தங்கள் அல்லது பட்ஜெட்டில் வரக்கூடிய முன்னெடுப்புகள் இவங்களை இதை பற்றி பேச மாட்டாங்க.
திருப்பி இந்த இன்கம் டேக்ஸ் லிமிட் என்னாச்சு, இன்கம் டேக்ஸ் லிமிட் என்னாச்சுன்னு தான் பேசுவாங்க. அப்படி பேசுகிற இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க வந்து இந்தியாவில் வந்து 3% தான். 97% பற்றி பேசாமல் நம்ம 3% பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கு காரணம், பொதுவாக இந்த விவாதங்கள்லாம் வந்து மத்திய யாரை வந்து அதிகமாக ஈர்க்குதுன்னா மிடில் கிளாஸ். ஸோ அந்த மிடில் கிளாஸை எது அஃபெக்ட் பண்ணுதோ அதைத்தான் வந்து அதிகமாக பேசுறது அப்படின்னு. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அதாவது 2000 அது போன வருஷ பட்ஜெட்டு, அதுக்கு முன்னால் உள்ள 2014 இவர்கள் வந்து 7வது பட்ஜெட் அப்படின்னு சொன்னால் இந்த கணக்கில் பார்த்தால் இட் வாஸ் நெவர் அ பாப்புலர் பட்ஜெட். நான் முதல்ல ஜென்ரலாக பேசுகிறேன், ஸ்பெசிஃபிக்ஸ் போகிறதுக்கு முன்னால். ஏன் வந்து பாப்புலர் பட்ஜெட் இல்லைன்னால், இது ஒரு நிதி அமைச்சருடைய அல்லது பிரதமருடைய அந்த கண்ணோட்டம். ஏன்னா பிரதமருடைய கண்ணோட்டம் தான், பார்வை தான் நிதியமைச்சருக்கு வர முடியும் அந்த கொள்கை ரீதியில். பாப்புலர் அப்படின்னு சொன்னால் சாதாரண இந்த மக்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் லிமிட்டில் ரைஸ் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள், ஆஹா எனக்கு வந்து இவ்வளவு லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காமனாக வரக்கூடிய விஷயங்கள், அதுதான் பாப்புலர் பட்ஜெட். இப்போ நீங்கள் வந்து செல்ஃபோனில் வந்து 1000 ரூபா விலை குறையுது அப்படின்னா பாப்புலர் பட்ஜெட்டு. இன்கம் டேக்ஸ் லிமிட் வந்து இவ்வளோலேருந்து இவ்வளோக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாப்புலர் பட்ஜெட்டு. அப்படின்னா இது அந்த பாப்புலர் பட்ஜெட்டு போட்டு மக்களை கவர்வது அரசியல் ரீதியாக. ஆனால் உண்மையான நல்ல பட்ஜெட், திடமான பட்ஜெட், வரவேற்க வேண்டிய பட்ஜெட்னா தொழில்துறையில் மூலதனங்களும் அதுக்கு வேலை வாய்ப்பும். இலவச பட்ஜெட்டாக இருந்து புரோஜனம் இல்லை. எந்த பட்ஜெட்லேயுமே உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் இலவசமாக தர்றோம், பஸ்ஸில் இலவசமாக போகிறீங்க, இப்போ இல்லை அந்த ஒரு கால ரயிலில் வந்து பெண்களுக்கு இலவசம், முதியவர்களுக்கு வந்து இலவசம் இப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பாப்புலர். பட் இதனால் வந்து உங்களுக்கு வந்து எக்கானமி வந்து வீக்கன் தான் ஆகுமே தவிர ஸ்ட்ரெங்தன் ஆகாது. ஸோ பாப்புலர் பட்ஜெட் வேறு, ஸ்ட்ராங் பட்ஜெட் வேறு. இது நாள் வரைக்கும் போன தடவைக்கு இந்த தடவைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்ததுக்கு பிறகு நான் சொல்கிறேன், பாப்புலர் பட்ஜெட்டாக வந்ததே கிடையாது. வி மீன் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி தொழில், வேலைவாய்ப்பு, கட்டமைப்பு, இதில் தான் வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருந்தது. இந்த முறை சற்று இறங்கி வந்து இந்த கொஞ்சம் பாப்புலர் பட்ஜெட்டாக கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டும் ஒரு காரணம் சொல்லலாம். அதுதான் காரணம். அது 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 ஒரு காரணமாக இல்லை, அதுதான் காரணம். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து ஆட்சியில் இருந்தால் தானே மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அந்த ஆட்சியில் சஸ்டெயின் பண்ணணும்னா நீங்கள் சிலது செஞ்சு தானே ஆகணும். நம்ம ஒரேடியாக வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து ஆஹா இது அதானிக்கான பட்ஜெட்டு, இது அம்பானிக்கான பட்ஜெட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரெல்லாம் அதானி அம்பானிக்கான பிரதமர்னு சொல்கிறாங்களோ, இப்போது வந்து தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அதானி வந்து 10 நாள் முன்னால் வந்து 43,000 கோடி திட்டத்துக்கு வந்து காட்டுப்பள்ளி துறைமுகம், பரந்தூர் விமான நிலையம், அப்புறம் அந்த ஸ்மார்ட் மீட்டர் இதெல்லாம் பற்றி முதல்வர்கிட்ட 1/2 மணி நேரமும், முதல்வரின் மருமகன் அவர் சபரீசன்ட்ட 2 மணி நேரமும் அவர்கிட்ட என்ன பேசினாருன்னு தெரியல. அவர் ஒன்றும் பொருளாதார நிபுணர் இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களில் வந்து பின்னால் இருந்து ஒரு கால் அரசை அவர் வந்து பொருளாதார ரீதியிலோ இதை வந்து இயக்கிறதுக்கு தங்கம் தென்னரசு தான் இப்போ வந்து நிதியமைச்சர். முன்னாள் நிதியமைச்சர் PTR தியாகராஜன், அவங்க எல்லாமும் விஷயம் தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் வந்து சில விஷயங்களை ஏதோ பேசி சென்றிருக்கிறார். இது அரசியல் ரீதியாகவும் இது வந்து வித்தியாசமாக கவனிக்கப்படுகிறது. இது வந்து பாஜகவிலிருந்து அவர் வந்து தூதராக வந்து திமுகவுக்கு வந்து அரசியல் ரீதியாகவும் வந்திருக்கிறார் அப்படின்னு. அவர் வந்துட்டு போன ஒரு 4 நாள் எல்லாமே அவருடைய மகன் கரண் வந்து அதே வந்து இங்கே தமிழ்நாட்டில் அதிகாரிகள் சிலரையும் சபரீசன் உட்பட சிலரையும் பார்த்துட்டு போயிருக்காரு. முக்கியமாக பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி காக்கா உட்கார பனம்பழமா இல்லை காக்கா உட்கார பலாப்பழமான்னு தெரியல. பனம்பழம்னு சொல்லுவாங்க, இல்லை பலாப்பழமான்னு தெரியல. ஏன்னா வந்து போன தடவை அதானி 10 நாள் முன்னால் வந்தபோது பார்த்தீங்கன்னா மின்சார வாரியம் வந்து 2ஆக இருந்ததை 4ஆக வந்து பிரித்தாங்க. ரேவந்த் ரெட்டி தலைமையிலான தெலுங்கானா காங்கிரஸ் அரசு வந்து மின் கட்டண வசூலை வந்து அதானிக்கிட்ட வந்து ஒப்படைச்சாங்க. அது எனக்கு கூட சில கேள்விகள் உண்டு. நீங்கள் நானும் ஆன்லைனில் அழகாக வந்து பேமெண்ட் பண்ணிட்டு போகிறோம், இதை வசூல் பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் எதுக்குன்னு அரசியல் காரணங்களாக தான் இருக்க முடியும். அரசியலுக்கு பின்னால் கான்ட்ராக்டுனாலே வரக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஒரு கால் இருக்கலாமோ. இல்லைன்னா
ஆன்லைனில் எல்லாருமே இப்போது சாதாரண செருப்பு தைப்பவர் கூட, ஒரு பூ விற்பவர் கூட, ஒரு பழம் வண்டிக்காரர் கூட வந்து இந்த ஸ்கேன் வச்சு ஜிபேயில் ஆன்லைன் டிஜிட்டல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது யாரும் வந்து முன்னால் மாதிரி போய் எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ் வாசலில் போய் க்யூவில் நின்று பணம் கட்டுறதில்ல. இதை வந்து பாப்புலர்ஸ் பட்ஜெட் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஒரு டேக் எடுத்துருக்கீங்க. ஸோ பாப்புலர்ஸ் பட்ஜெட்டுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறது இந்த பட்ஜெட்டில் என்னென்ன பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் பாப்புலர்ஸ் பட்ஜெட்னா இந்த உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை வந்து 50,000லேருந்து 75,000 ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சின்ன விஷயங்களாக தெரியும். பட்டு அதனால் வந்து அந்த அடித்தளத்தில் அதாவது சாதாரண ஒரு ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாவோ இல்லை நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ் லெவலில் அவங்க தானே, அதான் சொல்லணும், மொத்தம் இன்கம் டேக்ஸ்ன்னு கட்டுறவங்க வந்து இந்தியாவில் 3% தான். 3% கட்டுற வரி ஆஃப்கோர்ஸ் கார்பரேட்ஸ் தனி, கார்பரேட் டேக்ஸுங்கிறது வேறு. பட் நான் சொல்கிறது பர்சனல் இன்கம் டேக்ஸுங்கிறது 3%. இந்த பணத்தில் தான் வந்து எல்லா இதுவும் கார்பரேட் டேக்ஸு, இதை வச்சு தான் என்டையர் பட்ஜெட் இதுவே உங்களுக்கு வருது. ஜிஎஸ்டி அது ஒரு பக்கம் வணிக துறையில் ஜிஎஸ்டி வருது. நிர்மலா சீதாராமனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு மிகப்பெரிய அவர்களுடைய ஒரு சாதனை, இல்லது அவர்களது பீரியடில் நடந்த ஒரு சாதனைன்னு சொல்லலாம் மோடி ஆட்சியில். என்னன்னு கேட்டால் அந்த ஜிஎஸ்டி, அதுக்கு முன்னால் சேல் டாக்ஸ்னு ஒரு மாநிலத்தில் ஒரு ரேட் இருந்ததை வந்து இப்போது ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த ஜிஎஸ்டிலையும் வந்து பாதி வந்து மாநிலத்துக்கு தான் போகுது. அது ஒரு முறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் படிப்படியாக ஜிஎஸ்டியிலேருந்து சிலதுக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க, சிலது இறக்கியிருக்காங்க, சில லக்ஸரி குட்ஸுக்கு ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் இயல்பாக எல்லா ஆட்சிலையும் நடக்கக்கூடிய விஷயம். அந்த முறைப்படுத்தல், அந்த சீர்படுத்தல் ஜிஎஸ்டி மூலமாக நடைபெற்று இருக்கிறது. இதனால் வந்து இந்த சேல் டாக்ஸி ஏமாத்துறவன், அதாவது வணிகர்களில் வந்து அதை வந்து எவேட் பண்ண டாக்ஸ் எவேஷன் அது வந்து குறைவாயிருக்கு. ஸோ அந்த வகையில் பாராட்டணும். அது இந்த வருஷம் இல்லை, ஏற்கனவே வந்திருக்கு. அதெல்லாம் வந்து அந்த அம்சங்கள். இப்போ இந்த 50,000 ஸ்லாபை 75,000 ஆக்குனது அப்படிங்கிறது அவங்க கவர்மெண்ட் டேட்டா படி ஒரு 4 கோடி பேருக்கு இதனால பயன் இருக்கு அப்படின்னு. இப்போ நான் அது ஒரு ஜஸ்ட் தெரிஞ்சுட்டு கேட்குறேன். இப்போ ஒரு பர்சனுக்கு அது என்ன மாதிரி ஒரு வேலை செய்யறாரு, இப்போ அவர் வந்து ஒரு 50,000 60,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அது என்ன இல்லை, அவருக்கு வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. சில பேர் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் வந்து அதுக்கு கீழே வந்துருச்சுன்னா 75,000 அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னால் இது வந்து வருஷத்துக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ அப்போ வந்து சில பேர் வந்து அந்த டேக்ஸ் ஸ்லாபுக்கு கீழே வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த டேக்ஸு 0 ஆகிடும். எல்லாருக்கும் இல்லை, அந்த ஒரு மார்ஜினில் இருக்கிறவங்களுக்கு. சில பேருக்கு வந்து டேக்ஸ் லைபிலிட்டி வந்து கம்மியாகும். அவன் ஒரு மாதம் இப்போ ஒரு உதாரணமாக ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறவர் அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லாம் போக அவர் கட்ட வேண்டிய டேக்ஸில் வந்து அதாவது நீங்கள் வந்து அப்படியே டேக்ஸே அவருக்கு இல்லாமல் போயிடும்னு அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பட்ஜெட்டுமே இருக்க முடியாது, கொண்டு வர முடியாது. அவருக்கு ஒரு 5,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு வந்து சேவிங்ஸ்ன்னு வைங்க. 5,000லேருந்து ஒரு 10,000 ரூபா சேவிங்ஸ். இந்த 5,000 10,000 அவருக்கு பெருசு. அதுவும் வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா சில கம்பெனிலெலாம் வந்து இந்த மாதமாக பிடிச்சிருவாங்க, அதை டிடிஎஸ் மாதிரி பிடிச்சிட்டு அப்புறம் வருஷ கடைசியில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சில சின்ன கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த வருஷ கடைசியில் தான் கணக்கு பண்ணி பிடிப்பாங்க. இப்போ பிடிக்கும்போது அந்த மாதம் சம்பளமே அடிபட்டு போயிடும் டேக்ஸில். இதை மாதிரி அந்த நம்ம சொல்கிறது வந்து அந்த லோயர் அண்ட் மிடில் லெவலில் தான், லோயர் மிடில் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நிச்சயமான ஒரு ரிலீஃப். அதில் 4 கோடி பேர் வராங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம வந்து அது ஏதோ இதே மாதிரி வந்து அந்த டேக்ஸ் ரேட்ஸ்லேயும் வந்து 3 லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸு, 3லேருந்து 7 வரைக்கும் 5% டேக்ஸு, இப்படி கொண்டு போய் 15 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா 30% டேக்ஸு. அதாவது குறைவாக சம்பாதிப்பவர்களுக்கு ரிலீஃப் கொடுக்குறாங்க. இது வந்து அதிகமாக சம்பாதிப்பவர்களுக்கு, சம்பளம் வாங்கி சம்பாதிப்பவர்களுக்கு அவங்களுக்கு டேக்ஸு. இப்போ நார்மல் எக்கானமின்றதே அதானே, அதிகமாக சம்பாதிச்சா அதிகமாக டேக்ஸு அப்படிங்கிறது வந்து ஒரு லாஜிக்கான விஷயம். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு 15 to 25 ஆக்கியிருக்காங்க ஒரு டேக்ஸ். பாருங்கள், ஃபேமிலி பென்ஷன் வந்து அந்த டிடக்ஷன், இப்போ நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்குறாங்க. அந்த பென்ஷன் வாங்குறதுல வந்து 25,000 ரூபா வரைக்கும் டிடக்ஷன், 15,000 ரூபா டிடக்ஷனுக்கு பதில் 25. இதெல்லாம் வந்து ஒரு மார்ஜினல் பெனிஃபிட்ஸு. பட் இதில் நீங்கள் வந்து அது மார்ஜினல்னு சொல்லும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர், 1 கோடி பேர் அதுக்குள்ளே நன்மை அடைவார்கள். இதை மாதிரி சில இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க.
இது வரைக்கும் தான் நீங்கள் வந்து இந்த காமன் மேனுக்கு உள்ளதுன்னு சொல்லலாம். அதை தவிர வந்து விமனுடைய அதாவது பெண்களுடைய அந்த திட்டத்துக்காக 3 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பெண்களுக்கு சம உரிமை வரும்போது இப்போ நிறையா விமன் என்டர்பிரனர்ஸ் வராங்க. முன்னாலெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமாக இருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து விமன் என்டர்பிரனர்ஸ் வந்து வர்றது வந்து நிறைய ஆண்களுக்கு சமமாக பெண்கள் வந்து இருக்காங்க. அதாவது இந்த என்டர்பிரனர்ஸ் அந்த வகையில் வந்து இது இருக்குது. அப்புறம் அந்த முத்ரா திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த முத்ரா திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஆக்கியிருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா முத்ரா வந்து உங்களுக்கு வந்து சாதாரண மக்கள் முன்னால் பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு பின்னால் கொலேட்ரல் செக்யூரிட்டியை வச்சுக்கிட்டு அலைஞ்சு இந்த கொலேட்ரலுக்கு வந்து வேல்யூவேஷன் ரிப்போர்ட் அது இதெல்லாம் இல்லாமல் எந்தவித கொலேட்ரல் செக்யூரிட்டியும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய லோனு சாதாரண மக்கள். அதுவும் வந்து நீங்கள் அதை முத்ராவில் வந்து பெண்களுக்கு இன்னும் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வந்து பின்தள்ளப்பட்டவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த முன்னுரிமை இருக்குது. அது வந்து 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு எந்த பிஸ்னஸ் ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கணுன்னா கூட ஒரு விலைவாசி ஏறிக்கிட்டே வருது. 5 லட்சத்தில் பண்ணுறதெல்லாம் 10 லட்சம் ஆகுது, 10 லட்சம் பண்ணுறதெல்லாம் 15 லட்சம் 20 லட்சம் ஆகுது. ஸோ அந்த வகையில் 20 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி முத்ராவில் வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ் அண்ட் வந்து ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர்ஸ், புதிதாக தொழில்னா பெரிய எஸ்எஸ்ஐ இண்டஸ்ட்ரி தான் இல்லை, சாதாரணமாக ஒரு கடை வைக்கிறது கூட தொழில் தான். அந்த மாதிரி வந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்குது. இல்லை இது வந்து இப்போது ஏற்கனவே அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் இந்தியாவில் வந்து அர்பன்லேயும் சரி ரூரல்லையும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து விமன் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது விமன் வேலை வாய்ப்பு வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து வேலை செய்கிறது ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்னாங்க. இது அதுலேயும் ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்துமா? இல்லை, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 10-15 வருடங்களாகவே விமன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக தான், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்து தான் நான் சொல்ல விரும்பலை. படிப்படியாக அது யூபிஏ ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சரி, படிப்படியாக வந்து பெண்கள் வேலை வாய்ப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 வருஷமாகவே, அப்படின்னா பிஜேபி ஆட்சிக்கு முன்னாலேருந்தே படிப்படியாக வளர்ச்சி பெற்று கிட்டத்தட்ட ஒரு சம வாய்ப்புக்கு வந்து வந்துடுச்சு. பெண்கள் வந்து வேலைக்கு மட்டும் இல்லாமல் இந்த சுய தொழிலில் ஆரம்பித்து வந்தாங்கன்னா அது இன்னும் வந்து வரவேற்கிறது. அது வந்து பொருளாதாரத்தை இன்னும் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து தனியார் துறையில் தான் வேலை வாய்ப்பு அதிகம். அப்போ தனியார் துறை வந்து உங்களுக்கு ஊக்குவிக்கணும், என்ன செய்யணும்? அவர்கள் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் வசதிகளை அதிகப்படுத்த வேண்டும். அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இப்போ வந்து யூத்துனா இளைஞர்கள் அவர்களுடைய ஸ்கில் அவர்களுடைய திறமைக்காக 2 லட்சம் கோடி வந்து இயர்மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அது எதுக்கான இந்த ஐடிஐ அந்த மாதிரி உள்ள ட்ரைனிங் இதெல்லாம் வரக்கூடிய விஷயங்கள். நீங்கள் அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து போன வருஷத்தை விட அதிகமாக வந்து இருக்குது. இப்போ கடந்த வருஷம் வந்து 8.2. வேறு எந்த நாட்டிலையுமே இந்த ஜிடிபி growth வந்து வரல. இதுக்கப்புறம் அடுத்தது உள்ளது வந்து சைனா 5.5லேருந்து 6க்குள்ளே இருக்குது. அமெரிக்காலாம் வந்து ரொம்ப நெகட்டிவ் அல்லது 0 ஒட்டி இருக்கக்கூடிய ஐரோப்பாலாம் வந்து இருக்குது. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் நம்ம வந்து வந்திருக்கோம். அதை வந்து பணவீக்கம் வந்து 5.4% வந்து பணவீக்கம் இந்தியா போன்ற நாடுகளில் வந்து தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். இதை அழிக்க முடியாது. ஏன்னா விலைவாசின்னு நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு வரும்போது பணவீக்கம் வரத்தான் செய்யும். அப்போ வந்து 5.4% அதாவது கட்டில் வைத்திருக்கிறார். பெருசாக குறைத்து விட்டார்கள்னு சொல்கிறத விட ஒரு கட்டுக்கு ரொம்ப அதிகமாக, இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் அதிகமாகாமல் இருந்தாலே பெரிய வளர்ச்சி. அந்த மாதிரி விஷயங்கள் கல்விக்கு வந்து நிறைய ஒதுக்கியிருக்காங்க. 8.28 lakh crores ஒதுக்கியிருக்காங்க. ஏற்றுமதிக்கு வந்து அதாவது இவ்வளோ நாள் வந்து அதாவது இப்போ போன வருஷம் அதாவது இன்னைக்கு பட்ஜெட் இன்னைக்கு வர்றது அப்படின்னு சொன்னால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள் வந்து ஆய்வறிக்கை போன வருஷம் என்ன நடந்ததுங்கிறது ஒரு ஆய்வறிக்கை கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதியில் வந்து சரக்கு ஏற்றுமதி கம்மியாக இருக்குது, சேவைகள் ஏற்றுமதி அதிகமாக இருக்குது.
நமக்கு சரக்கு ஏற்றுமதி கம்மியாக இருக்கேன்னா இங்கே ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கணும். அந்த கொரோனாலேருந்து நம்ம இன்னும் தாண்டி வந்து ஓரளவுக்கு சமாளித்து பழையபடி அந்த கொரோனாவுக்கு முன்னால் உள்ள காலத்துக்கு போகிறதுக்கு சில வருடங்கள் ஆகும். ப்ளஸ் நம்மளே நிறைய எக்ஸ்போர்ட்டை வந்து பேன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் விலை ஜாஸ்தி நம்மளே இல்லை, அதான் ஏற்றுமதினா ஒன்றும் இல்லை. மேக் இன் இந்தியா நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்தியாவிலேயே நீங்கள் உற்பத்தி பண்ணும்போது அதாவது நீங்கள் இங்கே இறக்குமதிகளை கம்மி பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது சிலது வந்து நம்ம வந்து இறக்குமதி வந்து அன்அவாய்டபிள். பெட்ரோலியம் நீங்கள் என்ன பண்ணாலும் பெட்ரோலியம் வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணி தான் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காலேருந்து வரும்போது டாலரில் பண்ணணும்னா ரஷ்யாவுடைய ஈரானுடைய இந்திய ரூபாயை கொடுத்து பண்ணும்போது மிகப்பெரிய மிச்சம். அது வந்து என்னை போல் வெளிநாட்டில் பணியாற்றியவர்கள் தொழில் செய்தவர்களுக்கு தான் அந்த வெளிநாட்டு செலாவணியுடைய அருமை தெரியும். நான் இந்தோனேஷியாவில் இருந்தபோது இந்த பண வீக்க பிரச்சனை 1998 99 வரும்போது 2400 ருப்பியா, இந்தோனேஷியா ருப்பியா $1 திடீர்னு அந்த பணவீக்கம். அதுக்கு பல காரணங்கள், இந்த ஜார்ஜ் சொரோஸ் போன்றவர்களுடைய நடவடிக்கைகளால் அவர்களெல்லாம் திட்டமிட்டு ஒரு பெரிய பொருளாதார மாஃபியா உலக அளவில். அது ஒரு இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில். இப்போ விரிவாக பேசியிருக்கோம். இல்லை, அதெல்லாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 2400லேருந்து 17,000 ருப்பியா ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்குள்ளே. இது எப்படி உங்களுக்கு உதாரணம் புரியணும்னா, இன்றைக்கி $84 இருக்குன்னு வச்சுங்க. ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே இது வந்து $500 இல்லை வந்து $700 ஆச்சுன்னா நீங்கள் உங்களுடைய நீங்கள் இறக்குமதிக்கு வந்து நீங்கள் வந்து $80 கொடுக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் $700 கொடுக்க வேண்டும். 6 பங்கு 5 பங்கு அதிகமாக எப்படி கொடுப்பீங்க? எங்கேருந்து உங்களுக்கு உற்பத்தி எங்கேருந்து வரும்? உங்களுக்கு பணம் எங்கேருந்து, அதாவது டர்ன் ஓவர் எங்கேருந்து வரும்? அதில் தான் அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இந்தோனேஷியா உட்பட பல நாடுகள் வந்து சிக்கலில் வந்து அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக சமாளித்து வெளியே வந்தார்கள். ஸோ வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து நம்ம மணியில் வாங்க எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து டாலரில் போய் நம்ம அமெரிக்காலேயோ இல்லை வேற எங்கேயோ போய் நம்ம வந்து ஆயில் வாங்காமல் ரஷ்யாவில் வந்து இந்திய ரூபாயை ஒத்துக்கொள்கிறான். இப்போ டாலர் வந்து நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வந்து இட்ஸ் கால்ட் அ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். அடுத்த 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னா டாலரில் வந்து இத்தனை டாலர், ஒரு பேரல் இவ்வளவு டாலர், உதாரணமாக $100 வச்சு, சும்மா ஒரு உதாரணம், $100 இன்றைக்கி 84 இருக்கிறது அன்றைக்கி வந்து 87 ஆச்சு இல்லை 86 ஆச்சுன்னால் இதே $100 நீங்கள் $200 வந்து கூட கொடுக்க போகிறீங்க. $200 $300 சும்மா ஒரு பேரல்னு பேசுகிறோம் நீங்கள் இந்திய அளவில் அப்படி பார்க்கும்பொழுது ரூபாய்னா இந்திய ரூபாய் இவ்வளோதானா, இந்திய ரூபாய் ஃபிக்ஸ்டு, மாறப்போகிறது இல்லை. இது வந்து ஈரானோடையும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம், ரஷ்யாவோடையும் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டால் இது ரெண்டும் தான் வந்து அமெரிக்காவை தவிர அதிகமான இது. அதே மாதிரி யுஏஇயோடையும் திர்ஹாமில் பேசி, யுஎஸ் டாலரில் இல்லாமல். ஏன்னா யுஎஸ் டாலர் தான் வந்து உலகத்தையே வந்து ஆட்டி படைக்கும் ஒரு கரன்சியாக இருந்தது. இப்போ சமீபத்தில் மோடியுடைய ஆட்சி வந்த பிறகு இந்தியாவை பொறுத்தவரை இந்த மாதிரி சில கூட்டுறவு ஒப்பந்தங்கள் சில நாடுகளோடு போட்டதுனால மிகப்பெரிய அந்நிய செலாவணி மிச்சம் நமக்கு. அந்த மிச்சம் எங்கே செலவு பண்ண முடியும்? நீங்கள் யாருக்கோ கொண்டு போய் அமெரிக்காக்காரனுக்கு வந்து அந்த டாலர் டிஃப்ரென்ஸுக்காக அமெரிக்கன் ஆயில் கம்பெனி கொடுக்குற காசை உள்நாட்டில் கட்டமைப்பில் நீங்கள் அதிகமாக செலவு செய்யலாம். ஸோ நீங்கள் இப்படி தான் அதை வந்து பார்க்கணுமே தவிர, திருசக்தி சுந்தர்ராமன் பாக்கெட்டில் எவ்வளவு மிச்ச பணம் எக்ஸ்ட்ரா இந்த பட்ஜெட்னால வினோத் பாக்கெட்டில் எவ்வளவு மிச்சம்னு நீங்கள் கணக்கு பார்த்து அப்படி ஒரு பட்ஜெட் கணக்கு பண்ண முடியாது. அந்த வகையில் வந்து தொலைத்தொடர்பில் நிறையா வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிறு தொழிலுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 30% வந்து வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த கிராஸ் இதில் வந்து கொடுக்கறதுக்கு பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் பாரத் அப்படின்னு சொல்லி அதுக்கு கிட்டத்தட்ட 80,000 கோடி என்னமோ வந்து அலாட் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல். ஏன்னா இப்போது உண்மையிலேயே மோடியுடைய ஆட்சியில் வந்ததுக்கு பிறகு அதை வந்து அந்த கம்ப்யூட்டர் விஷயத்தை வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கும் பொழுதே அந்த கணினிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது உண்மை. அது அப்போலேருந்தே அது பரிணாம வளர்ச்சி. அது மோடியுடைய இதில் வந்து இன்னும் துரிதகதியில் டிஜிட்டல் ஆகி ஒரு சாதாரண பாமர மக்கள், ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட்லாம் வந்தபோது கூட பானிபூரி கடையில் அவரை கூட்டு போய் அங்கே வந்து சும்மா ஒரு பானிபூரி சாப்பிட்டுட்டு அதை வந்து ஜிபேயில் பண்ணும்போது ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட்டெல்லாம் வந்து வியந்து போனார்கள். ஐரோப்பாலேயோ அமெரிக்காலேயோ கூட இன்னும் அந்த டிஜிட்டலைசேஷன் வரலன்னு. ஸோ இந்த வகையில் நீங்கள் அப்படி பார்க்க போனால் அந்த கேஷ் சர்க்குலேஷன் பாருங்கள் எவ்வளோ கம்மியாகுது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து கேஷே கையில் வச்சுக்காமல் ஒரு அந்த ஃபோனை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். சும்மா ஒரு பேருக்கு 200 ரூபாயை மட்டும் கையில் வேணால் வச்சுக்கிட்டு ஒரு அவசரத்துக்கு நீங்கள் போகலாம். அது மாதிரி வரது. இது வந்து நம்ம வந்து படித்தவங்களுக்கு தானே இல்லை, படிக்காதவர்களும் அதே
அதாவது சாதாரண தொழில் சின்ன இந்த கடை வச்சிருக்கிறவங்களும் இல்லை தெருவில் கடை வைத்திருப்பவர்கள் கூட அந்த நிலைமைக்கு வந்தது வந்து டிஜிட்டல், அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி பிரதமர் அந்த வீடு கட்டும் திட்டத்தில் 1 கோடி வீடுகள்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இந்த பிஜேபி ஆட்சி வந்ததில் ஒரு பெரிய இது என்னென்னா, இந்த டாய்லெட் கழிவறைகள் வந்து கழிவறை வந்து எல்லா வீடுகள்லையும் கட்டாயமாக இருக்கணும்னு கிராமங்களில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து இஃப் ஐம் ரைட் வந்து 12 லட்சமோ ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அது வந்து மாநில அரசு மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. மாநில அரசு எதுக்காகனா அடையாளப்படுத்துறதுக்காக மாநில அரசு இந்த மாதிரி செயல்படுத்துகிறாங்க. இப்போ அதை தாண்டி 1 கோடி வீடுகள் கேஸ் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கடந்த சில வருடங்களில் வந்து பிஜேபி ஆட்சியில் வந்து பல கோடி கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த நடுத்தர மக்கள் இப்போ என்னன்னால் மிடில் கிளாஸில் இருந்த என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருந்ததோ அது வந்து அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர்ந்து விட்டது, சேர ஆரம்பித்து விட்டது. நீங்கள் ஒரு காலத்தில் மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் அப்படின்னு சொன்னால் மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ் மட்டும்தான். இப்போது அந்த மாதிரி வசதிகள் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் போய் சேர்ந்து இருக்கிறது. நீங்கள் இன்னும் அந்த இடத்துல ரோடே போடலையே அப்படின்லாம். இந்தியா முழுக்க 100% வந்து பிரமாதமாக வந்து பொருளாதாரத்தை வந்து அமெரிக்கா மாதிரி ஆக்கணும்னா எவ்வளோ பேருக்கு தெரியும்? நியூயார்க்கில் வந்து எவ்வளவு சாக்கடைகள் அடைத்து கொண்டு ரோட்டில் வந்து அதை வாராமல் இருக்கிறார்கள். எவ்வளவு அது குடிசைப்பகுதிகள், ஸ்லம்ஸ்னு சொல்கிறோமே, அது வந்து நியூயார்க்கில் இருக்குது. இன்னொரு எனக்கு ஒரு அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இது வந்து ஒரு இந்த பிளக்இன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டிருக்காங்க. அவர்களாகவே ஒரு தொழில் பூங்கா அமைத்து விட்டு நீங்கள் போய் அங்கே போய் ஒரு தொழில் தொடங்கணுன்னா ஒன்றும் பண்ண வேணாம், போய் பிளக்இன் உங்கள் கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சொருகுனாலே நீங்கள் வந்து கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அங்கே போய் அதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி அதை ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாதம் 1 வருஷம், சம்டைம்ஸ் பெரிய தொழிலாக இருந்தால் பொய்த்தால் இருந்தால் 2 வருஷம். இப்போ பிளக்இன் அப்படின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு பாருங்கள். 100 நகரங்களில், அதுவும் சிறு நகரங்களில். ஏன்னா பெரிய நகரங்களில் அது தானாக வந்துடும். இப்போ நீங்கள் சென்னையோ கோவையோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஈரோடு, பல்லடம், காஞ்சிபுரம், விழுப்புரம் 3 டயர் இது டெவலப் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஓவரால் டெவலப்மெண்ட் வரும். இல்லைன்னா இது அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்காது, ஒரு வீக்கம் மாதிரி இருக்கும். ஆனால் இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்? யார் இது செய்வாங்க? அரசாங்கம் செய்யும். அரசாங்கம் தான். இப்போ தொழிற்பூங்கா அப்படின்னா அரசாங்கம் தான் செய்யும். அதில் வந்து எந்த அளவுக்கு தனியாருடைய ஒரு கூட்டுறவு இல்லாமல் எந்த அரசும் எதையுமே சாதிக்க முடியாது. இல்ல அதான் பிளக் அண்ட் ப்ளே இண்டஸ்ட்ரியல் பார்க் 100 சிட்டிஸ். ஆமா 100 சிட்டிஸ்னா அப்ப வந்து இது வந்து நம்ம வெறும் மெட்ரோஸ்க்கு மட்டும் கிடையாது, அதை தாண்டி இல்ல 100 சிட்டிஸ்னு சொன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோஸ் எவ்வளவு இருக்கு? மொத்தமே நீங்க 10க்குள்ள தானே இருக்கு. நீங்க அதை தாண்ட சிட்டிஸ் அதை தாண்ட இப்போ நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு விழுப்புரம், திண்டிவனம்னு சொல்றதெல்லாம் ஒரு உதாரணம். அங்கதான் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. எது வந்து ஐடென்டிஃபை பண்றாங்களோ அங்கதான் பண்ணுவாங்க. நம்ம சொல்றத வந்து ஒரு புரிதலுக்காக சொல்றோம். நம்ம திருப்பி நம்ம சென்னை, கோவையை தாண்டி நம்ம வந்து திங்க் பண்ண மாட்டோம் இண்டஸ்ட்ரினா. இப்போ விழுப்புரத்தில் 1, காஞ்சிபுரத்தில் 1, அந்த பக்கம் எங்கேயோ ஒரு தஞ்சாவூரில் 1, இப்படி ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறேன். அப்படி அந்த மாதிரி வரும்பொழுது அந்த இடங்கள் மேம்பட்டால், தொழில்துறையில் மேம்பட்டால் உங்களுடைய உற்பத்தி அதிகமாகிறது, ஏற்றுமதி அதிகமாகிறது, பண நடமாட்டம் அதிகமாகிறது, வேலை வாய்ப்பு அதிகமாகிறது. இதெல்லாம் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் மிக முக்கியமானது. இப்போ நீங்கள் பொதுவாக கிட்டத்தட்ட சிட்கோ, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அது கூட ஒப்பிட முடியாதா? இல்லை இருக்குது. பட் இப்போ இண்டஸ்ட்ரியல் பார்க் அவங்க, அதாவது இப்போ சிட்கோலையோ இதுலையோ வந்து அம்பத்தூர் எஸ்டேட் இருக்கு, அப்புறம் ஈக்காடு தாங்கல் சிட்கோ இருக்கு அப்படின்னா இங்கேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இதுதானே. இல்லை தொழில்துறை ஊக்கம்ங்கிறது வந்து ஏதோ இப்போ தான் அந்த நிர்மலா சீதாராமன் வந்து தான் இப்போ இந்த வருஷம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போது நீங்கள் வந்து வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலேயே நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணுன்னா தனியாக ஆஃபீஸ்ன்னு ஆரம்பிக்காமல் ரெடிமேட் ஆஃபீஸஸ் வந்து இருக்கும். அங்கே போய் நீங்கள் ஒரு ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். காமனாக வந்து லவுஞ்சு, காமனாக வந்து மற்ற வசதிகள். நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் போய் எடுக்க வேண்டாம், அதுக்குன்னு ஒரு காமனாக ஒரு இடம் இருக்கும். இப்படி நீங்கள் மொத்தம் நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆஃபீஸை திறந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு போகும்போது கதவை பூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். 10 பேர் வேலை பார்க்குற இடத்துல அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? 10 பேருடைய வேலை வாய்ப்பு போயிடுச்சேன்னு. அதை அப்படி பார்க்கக்கூடாது. இது வரைக்கும் 10 பேர் இருக்க அதாவது சுயதொழில் தொடங்கின இடத்துல 100 பேர் வந்து சுயதொழில் தொடங்குறான்ல.
நீங்கள் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் போது நீங்கள் வந்து வெறும் பணியாளர்களை வேலைக்காரர்களை உருவாக்குகிறீர்கள். சுயதொழில் நீங்கள் வந்து ஊக்குவிக்கும் பொழுது என்டர்பிரனர்ஸ் உருவாக்கிறீங்க, முதலாளிகளை உருவாக்குகிறீர்கள். தொழிலாளர்கள் தேவை இல்லைன்னு சொல்லலை, தொழிலாளர்களையே வந்து அது வந்து அந்த கம்யூனிஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கும் வந்து இந்த கிசான் இதுக்காக நிறையா கிராம சடக் கிராம சம்மான் நிதி, கிராம சடக் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான சில திட்டங்கள், அவர்களுக்கு வீடுகள் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதற்கான நிறைய வசதிகளை இது பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்புக்கான வாய்ப்புகள் வந்து அதிகப்படுத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு, நம்ம ஒரு வீடை வாங்கி கொஞ்ச நாள் பொறுத்து விற்றுக்கும் போது அதில் வர இது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த எக்ஸம்ஷனை வந்து 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதனால் வந்து பயனடைபவர்கள் வந்து எங்கேயோ ஒரு 140 கோடியில் ஒரு 2 கோடி 1 கோடி பேர் பயனடைவாங்க. யாருமே ஒரு வீடு வாங்கினா அது தொடர்ந்து 50 வருஷம் இருக்கிற காலமெல்லாம் மலையேறி போச்சு. 5 வருஷம் 10 வருஷம் ஆனால் அதை விற்றுட்டு அதோட பெரிய வீடு இல்லை இன்னொரு வேறு ஒரு இடத்துல வீடு, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு, இப்படி மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்படி வரும்போது இந்த கேபிட்டல் கெயின்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பீகாரில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, பீகாரில் வந்து ஒரு பவர் பிளான்ட் வந்து அமைக்கிறதுக்கான பவர் ப்ராஜெக்ட் 2400 மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட், அது வந்து 20,000 கோடி அதுக்கு வந்து பட்ஜெட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எதிர்க்கட்சியில் என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, ஆந்திரா, பீகார், ஆந்திராவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிட்டத்தட்ட 15,000 கோடி கொடுக்குறாங்க. பீகாருக்கு கிட்டத்தட்ட வந்து 20,000 கோடிக்கு மேலே வந்து பிளான்ஸ் போகுது. அப்படின்னா இது வெறும் 2 மாநிலங்களுக்கான இதுன்னு தாண்டி அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி வேணும், அதுக்கு வந்து கூட்டணி கட்சியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தது காங்கிரஸ் தரப்புல இருந்து. இது அரசியல் தான் நான் சொல்கிறேன்னு. அதாவது நீங்கள் இது அரசியல் தான், அரசியல் கட்டாயம்தான். ஏன்னா சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாருடைய கட்சியும் 2 பேருடைய கட்சியை வைத்து தான் இப்போ வந்து இவங்க மெஜாரிட்டி இருக்குது. அப்போது அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்தால் இதைவிட இன்னும் அதிகமாக அவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். ஸோ இந்த இதில் வந்து நான் வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் பண்ணதை வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லலை. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கட்டாயத்துக்கு உள்ளாகாமல் அதைவிட உங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி நிதிகள் அதிகமாக கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்காமல் இருப்பதே இவங்க செய்கிற ஒரு என்ன சொல்கிறது பேலன்சிங், அரசியல் பேலன்சிங் தான். இந்த ரைட்டா தப்பான்னு சொல்கிறத விட பிஜேபி இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்தியில் ஆட்சி செய்யும் பிஜேபிக்கு இது காலத்தின் கட்டாயம். சரி, இதை இப்படி பார்க்குறீங்க. இன்னொரு விதமாக பாருங்கள், ஜார்க்கண்டு, அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு வந்து சில சலுகைகள், வளர்ச்சி திட்டங்கள் வந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து பீகார், அது வந்து பூர்வாதியானா என்னமோ ஒரு திட்டம் வந்து அதில் வந்து பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேசம், அப்புறம் இதுன்னு நினைக்கிறேன் சிக்கிம் வந்து எப்போவுமே பின்தங்கியது, ரைட்டு. ஆந்திர பிரதேசம் நீங்கள் வந்து அரசியல் கட்டாயத்துக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மை இல்லை, நான் சொல்ல, காங்கிரஸ் சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க, ரைட்டு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மேற்கு மாவட்டங்கள் வந்து அதிமுக பலமாக இருப்பதால் வந்து மேற்கு மாவட்டங்களுக்கு வந்து திட்டங்கள் வந்து தொழில் திட்டங்கள் வந்து ஸ்டாலின் அரசு கொடுக்கவில்லை என்று எடப்பாடி சொல்கிறாரே, இது என்ன அரசியலோ? ஏன்னா இப்போ திமுக வந்து மேற்கு மாவட்டங்களில் வந்து பலவீனமாக பொதுவாக இந்த எம்பி தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது அதுக்கு முன்னால் மேற்கு மாவட்டம் என்றால் அதிமுக பலமானது அப்படின்னு, டெல்டா மாவட்டம் என்றால் இவர்கள் பலம், வட தமிழ்நாட்டின் வட தமிழகம் என்றால் இவர்கள் அப்படின்னு ஒரு சில அரசியல் என்ன சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பண்ணலையா? இல்லை, ஆனால் பீகாரில் வந்து பிபிஎல் ஃபேமிலிஸ் வந்து ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஏழை மாநிலம், இவங்களுக்கு வந்து கேபிட்டல் மாறி இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை தான் சொல்கிறேன். இல்லை, இது வந்து எல்லா மாநிலங்களுக்குமே இருக்குல்ல. இது என்ன ஹைதராபாத்லேருந்து நீங்கள் வந்து அமராவதி பிரிந்து, அதாவது புது இதாகி 10 வருடங்களுக்கு அந்த அவங்களுடைய அந்த ஹைதராபாத் வந்து காமன் கேபிட்டலாக இருக்கும்ன்றது இப்போ தான் 1 மாதம் 1.5 மாதம் முன்னால் 2 மாதம் முன்னால் முடிந்தது. அமராவதி டெவலப் பண்ணி ஆகணும். ஹைதராபாத்துக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை ஒட்டியோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும்.
அமராவதி ஒரு சாதாரண நம்ம ஊர் ஈரோடு திருச்சி மாதிரி ஒரு நகரம். இதை சென்னை அளவுக்கு வளர்க்க வேண்டும் என்றால் நிறைய அங்கே வந்து மூலதனங்கள், அது திட்டங்கள் வந்து தொழிற்சாலைகள், திட்டங்கள், கட்டமைப்புகள் உருவாக்க வேண்டும். இதில் என்ன தப்பு? இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபி பக்கம் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு இந்த விமர்சனம். இல்லைன்னா அமராவதி அப்படியே விட்டுடலாமா? ஹைதராபாதும் முடிஞ்சு போச்சு 10 வருஷம். இனிமேல் வந்து அது சந்திரபாபு நாயுடு முதல்வரோ ஜெகன் ரெட்டி முதல்வரோ இவங்களால் வந்து ஹைதராபாத்தை பயன்படுத்த முடியாது. அப்போ இங்கே அமராவதி கட்டமைப்பு வந்து பண்ணணும்னா அது யாருடைய? மாநில அரசு வந்து அவ்வளவு பணம் அவங்கக்கிட்ட இருக்குமா? இல்லை அவங்க நினைத்தால் செய்து விட முடியுமா? இப்போ அமராவதியில் மிகப்பெரிய விமான நிலையம் கட்டணும். ஏங்க தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே நான் ஒரு சென்னையில் வந்து ஒரு விமான நிலையம் இருக்குது, இது சர்வதேச விமான நிலையம். இதை தாண்டி பரந்தூரில் ஒரு விமான நிலையம் கொண்டு வரீங்க. நான் ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரீங்கன்னு விமர்சனம் பண்ணல. இப்போ 2வது அமராவதியில் வந்து ஒரு சர்வதேச விமான நிலையம் வர வேண்டாமா? ஒரு மாநிலத்தின் தலைநகரம் என்றால் 2வது ஒரு விமான நிலையமே வரக்கூடிய ஒரு இடம் மெட்ரோ திட்டங்கள் வர வேண்டும். அப்படி மெட்ரோ திட்டங்களோ ஒரு விமான நிலையமோ இல்லை வேறு ரயில்வே மற்ற சாலை வசதிகள், நெடுஞ்சாலை, இப்போ நம்ம ஊருக்கு போடும்போது ஏங்க நீங்கள் வந்து இப்போ பவர் பிளான்ட் வந்து பீகாரில் வந்துன்னா ரைட்டு, பீகார் வந்து என்றைக்குமே பின்னாடி இப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் கொடுத்தது வந்து அரசியல் அப்படின்னு சொன்னால் அரசியல் கலந்த விஷயம். அதே சமயத்தில் அவர்களுக்கு வந்து அபரிமிதமாக அவர்களுக்கு வந்து இப்போ அப்படியே கொட்டி கிடக்குது, அவங்களுக்கு வந்து செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அமராவதி வந்து ஒரு சாதாரண நகரம், தலைநகருக்கான அந்தஸ்து இன்னும் கிடைக்கவில்லை. கட்டமைப்பை பொறுத்தவரை அதை செய்து தான் ஆக வேண்டும். அதே மாதிரி இல்லை இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஜார்க்கண்டில் வந்து இப்போ முன்னுரிமை கொடுத்துருக்காங்க ஜார்க்கண்டுக்கு. ஜார்க்கண்டில் எதிர்கட்சி ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. வெஸ்ட் பெங்கால் பாஜகவுடைய உண்மையிலேயே காங்கிரஸை விட பாஜகவுக்கும் மமதா கட்சிக்கும் தான் வந்து இந்த எதிர்கட்சிங்கிறத விட எதிரி கட்சின்னு சொல்லக்கூடியது வந்து மேற்கு வங்காளத்தில் தான். ஏன் மேற்கு வங்காளத்தில் பண்ணுறாங்க? அப்போ ஏன் நீங்கள் அதை கேட்க மாட்டேன்றீங்க? ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாருக்காகவும் தான் பண்ணுறாங்க அரசியல் அப்படின்னு சொல்கிறவங்க, ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் எதிர்கட்சி, வெஸ்ட் பெங்காலில் எதிர்கட்சி ஏன் செய்கிறாருன்னு பாராட்டணுமா இல்லையா? நீங்கள் நியாயமாக இல்லையா? லாஜிக்கா இல்லையா? ஒதுக்குனாரா? இல்லையே. மோடியோ நிர்மலா சீதாராமனோ இல்லை பிஜேபி அரசோ எதிர்கட்சிங்கிறதுக்காக ஒதுக்கலை. சிக்கிம் பொதுவாக வந்து அது மிகச்சிறியது, ரொம்ப வளர்ச்சி அடையாத ஒரு மாநிலம். அப்போது நீங்கள் பீகார்னு சொல்லணுன்னு சரிங்க, தமிழ்நாடு வந்து என்றைக்குமே வந்து பிஜேபி ஆட்சியில் இல்லை. அதுக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி வந்து, நான் சொல்கிறது பிஜேபியை மட்டும் நான் சப்போர்ட் பண்ணி சொல்லலை. 1967 வந்து இது முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் திராவிட ஆட்சி, திமுக தான். அப்புறம் அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரிஞ்ச அதிமுக. கூடங்குளத்தில் வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட், மிகப்பெரிய பவர் பிளான்ட் போட்டாங்கல்ல, இன்னும் ஒர்க் பண்ணதில்லை. ஏங்க அப்போ வந்து நீங்கள் வந்து திராவிட ஆட்சியில் வந்து எதுக்காக போட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து இல்லையா? ஆக மொத்தம் நான் இப்போ வந்து பிஜேபியை பற்றி பேசலை. அது வந்தது வந்து கூடங்குளம் வந்தது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்தது, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது வந்தது. நடுவில் அது ரொம்ப வருஷமாக போட்டதுனால நடுவில் வாஜ்பாய் அப்படி எல்லாம் கலந்து எப்போவோ ஆரம்பிக்கப்பட்டு எப்போவோ முடிக்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டு வாஜ்பாய் ஆட்சி அது நடுவில் அதில் கலந்து முடிக்கப்பட்டிருக்கோன்னு வச்சுங்க கூடங்குளத்தில். அதுக்கு நிறைய எதிர்ப்பு, இந்த நியூக்ளியர் அப்படின்னு சொன்னதுனால, அணு ஒரு இதுங்கிறதுனால. ஆனால் வந்து என்னென்னா, நம்ம வந்து யதார்த்தத்தை வந்து பொதுமக்களுக்கு புரியாது, அரசியல்வாதிகள் குழப்பி விடுவார்கள். இப்போ அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் பீகார்லேயும் ஆந்திர பிரதேசத்துலேயும் கொடுக்கறது வந்து இது அரசியலுக்காக அப்படின்னு சொன்னால், அப்போ ஜார்க்கண்ட்லேயும் வெஸ்ட் பெங்கால்லையும் கொடுக்கறது, அது கொடுக்கும்பொழுது ஏதோ சொல்கிற மாதிரி நல்லா இருக்கா? இல்லை. ஆனால் அந்த பட்ஜெட்டில் அவங்க வந்து இந்த ஆந்திராவுக்கு கொடுத்த அந்த கேபிட்டலில் வந்து அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we will facilitate the special fund support through the multilateral agencies அப்படின்ட்டு வந்து ஆந்திராவுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மத்திய பட்ஜெட்லேயே வந்து குறிப்பிடுறாங்க. அப்படிங்கிற போது இனிமேல் வரும் காலங்களில் இதே மாதிரியான ஒரு கோரிக்கை வேறு மாநிலம் கொண்டு வராது அப்படிங்கிற மாநிலம் பிரிந்தால் ஒரு புது தலைநகரம் உருவானால் கட்டாயம் இந்த தேவை ஏற்படும். நீங்கள் இருக்கிற இப்போ அமராவதி என்பது வந்து ஒரு ஒரு புதிய நகரம் இல்லை, ஏற்கனவே சின்ன நகரமாக இருக்கிறது, இப்போ வந்து ஒரு தலைநகரமாக இருக்குது. இப்போ அந்த தலைநகரம், இப்போ நம்ம தமிழ்நாட்டை பிரிக்க வேணாம், நம்ம வந்து பிரிவினையை பற்றி பேசலை. இப்போ தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்கிறாங்க, நீங்கள் சொல்கிற உதாரணத்தை வச்சுப்போம். ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக இல்லை தவிர்க்க முடியாத காரணங்களாக பிரிக்கிறாங்க. நீங்கள் மதுரையோ திருச்சியோ ஒரு எம்ஜிஆர் இருக்கும்போது கூட திருச்சியை வந்து
தலைநகராக வைக்கணும்னு ஒரு ஐடியா வந்தது. அது பண்ணலை, பண்ண முடியல, இல்லை பண்ணதாக ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்போ திருச்சியில் வந்து நீங்கள் பெரிய தொழிற்சாலைன்னு பிஹெச்இஎல்ல தாண்டி வேறு என்ன தொழிற்சாலை இருக்குது? அப்புறம் மலைக்கோட்டையில் பிள்ளையார் போய் கணத்தில் போட்டு வரலாம். இதை தாண்டி திருச்சியில் வந்து மிகப்பெரிய தொழிற்சாலைகள், நான் தொழிற்சாலைகளே இல்லைன்னு சொல்ல வரல, மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள்னால் ஒரு சென்னையையோ கோவையையோ கம்பேர் பண்ணக்கூடிய, கோவைனா கோவை மட்டும் இல்லை, இந்த கோவை, ஈரோடு, திருப்பூர், பல்லடம், கொங்கு பெல்ட், அது இல்லைன்னா சென்னை. இதை தவிர வேற எங்கே இருக்குது? மதுரையில் என்ன பெரிய தொழிற்சாலைகள் இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மதுரையோ திருச்சியோ நீங்கள் வந்து ஒரு தலைநகரை அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. தலைநகர் மாற்றம் இல்லை பிரிவு வருது, வர வேண்டாம், வந்தால் அப்போ நீங்கள் அதை டெவலப் பண்ணி தானே ஆகணும். அதை தலைநகர் ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வரணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். மல்டிநேஷ்னல் ஏஜென்சிஸ் ஏன்னா எல்லாமே இந்தியாவிலேருந்து பணம் போட்டு பண்ணணும். இன்றைக்கி வந்து எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வராமல், இப்போ ஒரு காலத்தில் வந்து நம்ம கம்யூனிசம் இருக்கும்போது தான் வந்து வெளிநாட்டிலேருந்து மூலதனமே வரக்கூடாது அப்படிம்பாங்க. இங்கேயும் வந்து 10 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாது, 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி, அதாவது ஒரேடியாக முதலாளித்துவம் ஒழிகன்னா, முதலாளியே இல்லைன்னா தொழிலாளிகள் எங்கேருந்து பிழைப்பாங்க? இந்த கம்யூனிசம்ங்கிற அந்த காலம் போயிடுச்சு. ரஷ்யாவில் போயிடுச்சு, சைனாவில் போயிடுச்சுங்கும்போது இந்தியாவில் எங்கே இருக்குது கம்யூனிசம்? எந்த கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து பஸ்ஸில் ஏறி போகிறாரு? எல்லா கம்யூனிஸ்ட் தலைவரும் வந்து மெர்சிடஸ் பென்ஸு, ஆடி காரு எல்லாத்துலேயும் தான் போகிறாங்க. இப்போ கம்யூனிசம்ங்கிறதே இங்கே வந்து அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது. அதனால தான் கம்யூனிசம் வந்து காணாமல் போய்விட்டது. எதுக்காக சொல்லணும்னா, வெளிநாட்டு முதலீடுகள் இல்லாமல் எதையுமே நடக்காது. இன்றைக்கி வந்து அந்த வெளிநாட்டு முதலீடுகளை வந்து முறையாக கொண்டு வந்து அது எங்கே வந்து அதை வந்து எங்கே அதிகமான தேவையோ அங்கே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வரும்போது, மல்டிநேஷ்னல் ஏஜென்சிஸ்க்கு சில மல்டிநேஷ்னல்னு வரும்பொழுது ஈவன் வந்து வேர்ல்டு பேங்க்கில் கடன் வாங்கலாம். இப்போது அமராவதியில் ஒரு மெட்ரோ திட்டம்னா ஏன் இப்போது சென்னை தமிழ்நாட்டில் மெட்ரோ திட்டத்தில் உலக வங்கியில் கடன் வாங்கலையா? அப்போ தமிழ்நாட்டுக்கு வாங்கினா வந்து அது வந்து மோடி நல்லவர், ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்கிறதுனால வந்து அது செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து அரசியல் தான், ஆனால் அது வந்து தேவை இருக்குங்கிறதால கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அனுமதிக்கக்கூடிய ஒரு அரசியல்னு சொல்கிறேன். நான் வந்து அது அரசியல் இல்லைன்னு சொல்ல ஆரம்பத்திலேயே சொன்னேன், அரசியல் தான். நீங்கள் எப்படி கேள்வி கேட்டுட்டா, ஒரு கால் வந்து சந்திரபாபு நாயுடுவுடைய கூட்டணி அரசு இல்லாமல் இருந்தால் இந்த மோடி அரசு செய்திருக்குமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். நீங்கள் வந்து அதுக்கு நம்ம கற்பனையாக யூகத்தில் பதில் சொல்ல முடியாது. இல்லைன்னா அவங்க செஞ்சது இல்லை. ஏன்னா இப்போ ஆந்திர மாநிலம் தனியாக பிரிந்து ஒன்றும் இப்போ பிரியல இல்லை, முன்னாடியே பிரிஞ்சது. பிஆர்எஸும் தொடர்ச்சியாக வச்சிருந்தாங்க, ஜெகனும் இந்த கோரிக்கை வச்சிருந்தாரு. ஆனால் ஜெகன் வைத்த கோரிக்கை ஏற்கல, இப்போ சந்திரபாபு நாயுடு வைத்த கோரிக்கை அரசியல்னு சொல்கிறேன். நான் வந்து அரசியல் இல்லவே இல்லையே என்று நான் வந்து அதை முட்டு கொடுக்கவில்லை. அதை நான் வந்து முழு பூஷணிக்காயை வந்து சோற்றில் மறைப்பது போல் நான் மறைக்கவில்லைன்னு தான் சொல்கிறேன். ஆமாம், அரசியல் கட்டாயம். நான் வந்து அது நியாயம்னு கூட சொல்லலை. அது நியாயமோ இல்லையோ அது கட்டாயம். ஆனால் தேவைப்படும் இடத்தில் தான் செய்கிறார்கள். இதையே வந்து ஜெகன் அரசு இருக்கும்போதும் செய்திருக்க வேண்டும் என்பதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போது செய்கிறாங்கன்னால் அப்போ ஜெகன் வந்து ஒரு பட்டும் படாமலும் ஒரு உறவு வைத்திருந்தார். பாஜகவுடன் அவர் கூட்டணியில் இல்லை. அதே சமயத்தில் அவர் வந்து சில இடங்களில் ஆதரித்தார், சில இடங்களில் எதிர்த்தார். கொஞ்சம் அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, அப்போது வந்து தெலுங்கானா வந்து நீங்கள் வந்து சில வித்தியாசங்களை நீங்கள் வந்து உணர்ந்து தான் ஆக வேண்டும். அன்றைக்கி வந்து அந்த 10 வருஷம் ஹைதராபாத் காமனாக யூஸ் பண்ணியிருந்தாங்களா ஜெகன் இருக்கும்போது? இப்போ ஜெகனுடைய ஆட்சி முடியும் போது தானே அது முடிஞ்சுது. ஜெகன் வந்து அந்த தேர்தலுக்கு ஒரு 10 நாள் முன்னால் தான் முடிஞ்சுது. அது வரைக்கும் ஹைதராபாத்தில் ஆந்திர மாநிலத்துடைய தலைமை அலுவலகங்கள் மிச்சம் இருந்தன. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வந்து அதை அமராவதிக்கு கொண்டு போனார்கள். அதில் ஜெகன் ஆட்சியில் வந்து இன்னொரு கன்ஃபியூஷன், ஏன் அது நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு நான் மோடி அரசுக்கு முட்டு கொடுக்கவில்லை. ஆனால் யதார்த்தங்களை நம்ம உணர வேண்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தலைநகரம், ஒரு விசாகப்பட்டினம் ஒரு பக்கம் கேட்டால் அது வந்து எக்ஸிக்யூட்டிவ், இது வந்து லெஜிஸ்லேச்சர், அமராவதி ஒன்று, விஜயவாடா ஒன்று, அது மாதிரி ஒரு 3 தலைநகரம்னு சொல்லி ஆந்திராவில் வந்து ஜெகன் வந்து அது ஒரு குழப்பம் இருந்தது. 3 தலைநகரம் ஏங்க, ஒரு தலைநகரம் வந்து டெவலப் பண்ணுறதுக்குள்ளேயே தண்ணி குடிக்கணும் உண்மையை சொல்ல போனால். ஏன்னா அது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இருக்கும்போது 3 தலைநகரத்தை நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும் அட் எ டைம், 3 சிட்டியை. அப்போ அந்த குழப்பம் இருந்தது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அல்லவா ஜெகன் இருக்கும் பொழுது. ஒரு கால் அவர் ஏன் அமராவதியை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லலை? அமராவதியை வந்து இல்லை, அது வந்து நாயுடுவோட ப்ராஜெக்ட். அதுக்காகவே வந்து ஒரு இதுதான் வழக்கமான அரசியல் தானே. ஒரு திட்டம், இப்போ அம்மா உணவகம் வந்ததுன்னா
அம்மா உணவகம் வந்ததுன்னொடனே வந்து அம்மா உணவகத்தை வந்து அடுத்த திமுக அரசில் வந்து அதை வந்து பண்ண மாட்டாங்க. தாலிக்கு தங்கம் வந்து பண்ண மாட்டாங்க. சைக்கிள் திட்டம் வந்து கொடுக்க மாட்டாங்க. கம்ப்யூட்டர் லேப் கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு அதிமுக வந்தாலும் இதே மாதிரி திமுக திட்டங்களை வந்து தள்ளி வைக்கலாம். இல்லை, ஆனால் எடப்பாடி சொல்லியிருக்காரு, அதிமுக வந்தாலும் நாங்கள் 1000 ரூபா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், 1000 ரூபா கொடுக்கறது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அது வாக்குகளுக்காக சொல்கிறாரு, ரைட்டு, கண்டினியூ பண்ண. என்னை பொறுத்தவரை இலவசங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நியாயமான அரசியல். இது வந்து மக்களை வந்து ஆசை காட்டி அவர்களை சோம்பேறிகளாக்குவது வந்து தவறு. அது 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, இந்த இலவச பஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து தவறு என்பது என்னுடைய கருத்து. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன சொல்கிறாங்க, இது கஸ்டம்ஸ் டியூட்டி ஃபார் சில்வர் அண்ட் கோல்டு வந்து 6% வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதால இப்போ இந்த சாமானியர்களுக்கு இந்த குறிப்பாக அந்த திருமணம் ஆகக்கூடிய அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாருக்குமே இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும், அப்போ கோல்டு சில்வர் எல்லாமே கம்மியாகுமா அப்படின்ட்டு. ஆமாம், கண்டிப்பாக வந்து தங்கத்துடைய விலை குறையும். நம்மளுடைய நாட்டுடைய ஒரு வித்தியாசமான வினோதமான அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்களில் வந்து இதை நம்ம தங்கம் சேகரிப்பது என்பது வந்து நம்மளுடைய குடும்பங்களில் ஊறிப்போன ஒரு விஷயம். ஒரு கல்யாணம்னே எவ்வளோ போகணும், தாலி, இது நகை, வளையல், இப்படி இது ஒரு நம்முடைய, நீங்கள் ஃபாரின்லலாம் போனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்குறாங்க. இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட், அதான் சொல்கிறேன். அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, சொத்து. அதாவது ரியல் எஸ்டேட் மட்டும் சொத்து இல்லை, தங்கமும் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு சொத்து. அந்த சொத்து வந்து அவங்களுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ் என்ன, அவசரமான கொண்டு போய் மார்வாடி கடையிலையோ பேங்க்லேயோ லோன் வாங்கி அது ஒரு லிக்விடிட்டிக்காக, பண நடமாட்டத்துக்காகவும் அது பயன்படுது. ரியல் எஸ்டேட்டை விட அது அதிகமாக பயன்படும். தங்கம்னா டக்குன்னு இப்போ இந்த வலையில் வச்சுட்டு அர்ஜென்ட்டாக நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்தில் கூட இருக்கக்கூடிய அந்த தங்கம் வந்து, அதனால தான் வந்து உலகத்தை விட எந்த நாட்டை விட இந்தியாவில் வந்து தங்க இருப்பு அதிகமாக இருக்குது. இப்போது காங்கிரஸ் காலத்தில் வந்து அடமானம் வைக்கப்பட்ட அவர் சந்திரசேகர் பிரதமராக இருக்கும்போது அடமானம் வைக்கப்பட்ட ஒரு 100 டன் தங்கத்தை வந்து இப்பொழுது சமீபத்தில் மோடி அரசு மீட்டு கொண்டு வந்தது. இன்னொரு 600 டன் வந்து இங்கே வைக்கிறதுக்கு இல்லாமல் அங்கே வெளியில் IMFல மற்ற இடங்களில் வச்சு அதாவது அது வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அதுக்கு வாடகை கொடுத்துட்ருக்கோம். 600 டன்னு. 600 டன் வைக்கிறதுக்கு நமக்கு இடம் இல்லையா? இந்தியாவிலையா இடம் இல்லை? இந்தியாவை போன்ற ஒரு பரந்த ஒரு இதில் வந்து எங்கே கொண்டு போய் அடக்க வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோண்டு நாடு. ஐரோப்பான்றது வந்து நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரியல. நீங்கள் வந்து ஒரு யூரோ ரயிலில் ஏறி உட்காந்திங்கன்னா எவ்ரி 1 hour ஒரு கண்ட்ரி தாண்டும். ஒரு ரயிலில் நீங்கள் போனீங்கன்னா இது ஜெர்மனி, முடிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெல்ஜியம், ஃப்ரான்ஸ் தாண்டிட்டோமா அப்படின்னு. யூரோ ரயிலில் வந்து காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே போனீங்கன்னா மினிமம் 5 நாடு 7 நாடு 8 நாடு வந்து நீங்கள் வந்து ரயில்லையே போயிடுவீங்க. நம்ம ஊரில் இங்கேருந்து நம்ம வந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போனோம்னா 24 மணி நேரத்துக்கு குறைச்சி இல்லாமல் ஆகும். நீங்கள் இல்லை அஸ்ஸாம் போனோன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும், அதாவது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனோம்னா. ஸோ அங்கே வந்து நம்ம இங்கேருந்து ஹைதராபாத் போகிறதுக்குள்ளே 3 நாடு வரும்னு சொன்னால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஆனால் அதுதான் ஐரோப்பா. அவங்க அப்படி தான் இருக்காங்க. அங்கே தான் 600 டன் இருக்குது. அங்கே தான் வந்து 600 டன்னுக்கு இடம் இருக்குன்னா நமக்கு என்ன இடம் இல்லாமையா இருக்குது? அவ்வளோண்டு நாடுகள்லேயே நீங்கள் WHO இல்லை யுனைடெட் நேஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது? ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. சுவிட்சர்லாந்து எவ்வளோ பெருசு? எவ்வளோ பெருசு? ஒரு நம்ம ஒரு மாநிலத்து அளவுக்கு தான். நம்ம இந்தியாவில் உள்ள எத்தனையோ மாநிலங்களில் ஒரு மாநிலம் அங்கே இடம் இருக்குது, அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதை இடத்துக்காக அங்கே வைக்கல. அப்போது வந்து பல காரணங்கள், அரசியல் காரணங்களுக்காக வைத்திருப்பார்கள். இப்போ அதை நம்ம வந்து அடமானம் வைத்ததை மீட்டிருக்கிறோம். வாடகை கொடுத்து அங்கே வைப்பதற்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கொண்டு வருகிறோம். இப்படி வரும்போது தங்கத்துக்கு வந்து ஏன் வந்து இந்த தங்கத்துக்கு வந்து கொண்டு வராங்கன்னா, இந்த தங்கத்தில் விலை வித்தியாசம் வர்றதுனால பொதுவாக UAE, அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவிற்கு தங்க கடத்தல் அதிகமாக இருக்கிறது. இந்த டு சமப் வந்து இந்த பட்ஜெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டு பட்ஜெட். எங்கே வந்து குறை இருக்குது விமர்சனம், என்னுடைய விமர்சனம்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அதிகமாக விவசாயிகளுக்கு உதவி செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் விவசாய நிலங்கள் சுருங்கி கொண்டே வருகின்றன. நீங்கள் முத்ரால கடன் கொடுக்குறேன், விவசாயிகளுக்கு வந்து இந்த கிசான் சம்மான் நிதி அதெல்லாம் கொடுக்குறீங்கன்றதை தாண்டி இன்னும் வந்து விவசாயிகளுக்கு, அதாவது விவசாய நிலங்கள் வந்து குறைந்து கொண்டே வருவதை தடுப்பதற்கு ஏதாவது ஒரு மெகா திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கணும். தொழிற்சாலைகள் கொண்டு வரீங்க, தொழிற்சாலைகள் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து விவசாய நிலங்கள் குறைந்து விடும். 8 வழிச்சாலை போட்டால் வந்து நீங்கள் நடுவில் அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து அக்வயர் பண்ணாமல், இதே திமுக அரசு வந்து 8 வழிச்சாலையை வந்து அப்போ எடப்பாடி பீரியட்லேயே எதிர்த்தது, இப்போ வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. இதெல்லாம் அரசியல் விட்டுருங்க. நம்ம வந்து வெறும் விஷயத்தை மட்டும் விவகாரத்தை மட்டும் பார்த்தோமானால்
நீங்கள் தொழிற்சாலைகளை அதிகப்படுத்தும் போது இது வந்து விவசாய நிலங்கள் வந்து குறையத்தான் செய்யும். சரி, விவசாய நிலங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து பேரன், அதாவது ட்ரை லேண்டில் எங்கேயாவது கொண்டு போய் இப்போ ராமநாதபுரம் மாதிரி, அதாவது அந்த நஞ்சை நிலங்கள் அதிகமாக இல்லாத இடங்களில் கொண்டு போய் போடலான்னா அங்கே உங்களுக்கு தண்ணி இல்லைங்கிறதுனால அந்த இண்டஸ்ட்ரி எப்படி நடக்கும்? அப்புறம் துறைமுகம் இல்லைன்னா வந்து அதில் உள்ள ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி ஏற்றுமதி பண்ணுறது? அதுக்கு வந்து நெடுஞ்சாலைகள் அந்த ரோட்ஸ் எல்லாம் சரியாக இல்லைன்னா அப்புறம் அங்கேருந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி மூவ் ஆகும்? சரி, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், இது பல ஒரு நூடுல்ஸ் மாதிரி ஒரு விஷயம். அது மாதிரி வரும்பொழுது இது ஒரு பேலன்ஸ்டு பட்ஜெட்டாக இருக்கணும். எந்த இடத்தில் வந்து இதை விமர்சனம் அல்லது குறைபாடு என்று சொல்லக்கூடிய விஷயம் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் விஷயத்தில் வந்து அதுவும் வந்து இந்த அரசு வந்து மத்திய பாஜக அரசு விவசாயிகள் போராட்டம் 2 முறை வந்து மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது. அதில் வந்து அந்த அந்த போராட்டம் நியாயமா, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உண்மையான விவசாயிகளா அப்படின்னு கேட்டால் அநேகமாக இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அவர்கள் எல்லாம் அந்த மீடியேட்டர்ஸ். ஏன்னா வந்து அந்த சமயத்தில் பஞ்சாபில் வந்து அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தபோது 6 மாதத்துக்கு மேலே நடு ரோட்டில் உட்காந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் போராட்டம் பண்ணாங்க. அப்போ விவசாயிகள் அத்தனை பேரும் போராட்டத்தில் வந்திருந்தாங்கன்னா அந்த பஞ்சாபில் வந்து அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து வழக்கத்தை விட அதிகமான, பஞ்சாபில் கோதுமை தான், கோதுமை வந்து அதிகமாக விளைச்சல் இருந்தது. உண்மையான விவசாயிகள் நிலத்தை விட்டு விட்டு நடு ரோட்டில் 1 வருஷம் உட்காந்துருந்தான்னா அங்கே அந்த விளைச்சலே இருந்திருக்காது, இன்னும் கம்மியாக இருக்கணும், அதிகமாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்து உட்காந்தவன் பூரா வந்து விவசாயத்துக்கு சம்மந்தமே இல்லாதவன் சொல்ல முடியாது. இந்த இன்டர்மீடியரி ட்ரேடர்ஸ் விவசாயிகிட்ட வந்து அந்த கோதுமையை வாங்கி கொண்டு போய் விற்கிறவன், அதில் விற்று வர ஒரு வாரம் கிரெடிட்டு போனால் அதை தாங்கக்கூடிய சக்தி விவசாயியை பொறுத்த வரைக்கும். என்னுடைய கோதுமையை எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறேன், 2 ரூபா குறைச்சி கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், இன்றைக்கி பணம் வரணும், மறுபடியும் நாளைக்கு நான் விதை போடணும். ஸோ அந்த வகையில் அந்த மீடியேட்டர்ஸ், புரோக்கர்ஸ் இவங்க தான் வந்து அந்த போராட்டம் பண்ணாங்க. அது அரசியல், அது வெளிநாட்டிலிருந்து சில இயக்கங்கள்லாம் வந்து அதில் வந்து ஈடுபட்டதெல்லாம் தெரியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி, அந்த அரசியலை தாண்டி விவசாயிகளுக்கு அடிப்படையில் போய் சேர வேண்டிய அவர் திட்டங்கள் அப்படின்னா ஏதோ திட்டங்கள் இருக்கின்றன என்பது வந்து மறுக்க முடியாது. ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். விவசாய நிலங்களை எங்கெல்லாம் அதிகரிக்க முடியுமோ அதை அதிகரிப்பதற்கான ஒரு தொலைதூர திட்டம் வந்து இதில் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார். பல்வேறு கேள்விகள் வச்சு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி.